ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இந்த வீடியோல தேடி 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 கடைசியில் எனக்கு கிடைச்ச 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நீங்க யூடியூப்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை அறிமுகப்படுத்த போறாங்க. அதை நீங்க முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? யூடியூபை ஓபன் பண்ண உடனே பாட்டம் ரைட்ல FAB அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளாட்டிங் ஆக்ஷன் பட்டனை அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டன் எப்படி இருக்கும் முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. அந்த பட்டன் வந்து பேக்ரவுண்டு பிளாக் கலர்லையும் அதுக்கு மேல அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அது ஒயிட்லையும் இருக்கும். அதை நீங்க தட்டினீங்கன்னா வேர்டிக்கல்ல நீங்க வீடியோ பார்க்கலாம். அப்பனா ஷார்ட்ஸ் தானே நீங்க பார்க்க முடியும் அப்படி கேட்பீங்க. ஷார்ட்ஸ் மட்டும் இல்ல, லென்த்தியான வீடியோவை கூட இந்த FAB ஃபிளாட்டிங் ஆக்ஷன் பட்டன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு வீடியோ பிளே பண்ணும் போது அதுல எத்தனை மினிட் நீங்க பார்த்திருக்கீங்க, எத்தனை மினிட் இருக்கு அப்படிங்கிற டைம் ஸ்க்ரப்பரும் அதுல டிஸ்பிளே பண்ண போறாங்க. இந்த அற்புதமான செட்டிங் கூடிய சீக்கிரத்துல நீங்க யூடியூப்ல பார்க்க போறீங்க. அதை நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். 2021 ஒரு கொரியனோட த்ரில்லர் சீரீஸ்ங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்குவிட் கேம். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் டைம் எடுத்திருக்கு. 26 டிசம்பர் 2024 சீசன் 2 ஸ்குவிட் கேம் லான்ச் பண்ணிட்டாங்க. வாய்க்குள்ளே நுழைய மாட்டுக்கு. அதோட பேரை நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த ஸ்குவிட் கேமை வந்து கூகுளோட சர்ச் இன்ஜின்ல சின்னதா ஒரு கேமை வந்து செட் பண்ணி விட்டுருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு விளையாண்டு காட்ட போறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கூகுள் சர்ச் இன்ஜினை ஓபன் பண்ணி இதை விளையாண்டு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வாங்க. வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டுக்கு ஸ்குவிட் கேம். நான் என்ன பண்றேன், எனக்கு பிடிச்சமான கூகுளோட குரோம்ல போயிட்டு அப்புறம் சர்ச்ல போயிட்டு ஸ்குவிட் கேம் டைப் பண்றேன். இந்த கொரியனோட த்ரில்லர் சீரிஸ் சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே இருந்து ஒரு சின்னதா ஒரு பட்டன் வரும். அதை நம்ம தட்டுவோம். நம்ம போயிடுச்சு, மறுபடியும் தட்டுவோம். தட்டின உடனே இந்த மாதிரி இருக்குங்க. மேல ஒரு பொம்மை இருக்கும், இங்கிட்டு ஒன்று இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா பொம்மைகள் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பொம்மையை அப்படியே ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பொம்மை திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்துன்னா கீழே அவுட் ஆயிரும். அவுட் ஆயிடுச்சா, ஒன்னு அவுட் ஆயிடுச்சா. இப்ப அதை திரும்பும் போது டக்குனு இதை மூவ் பண்ணணும். மூவ் ஆகிட்டு இருக்க பாருங்க, மூவ் ஆகிட்டு இருக்கா. மேல திரும்பி வச்சு போயிடும். அவுட். இங்கேயும் போயிடுச்சு. ஆஹா, 2 போயிடுச்சா. அச்சோ, தப்பிச்ச. அடுத்து 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 ஐயோ போயிடுச்சு. 3வது போயிடுச்சு. அச்சோ 2 தான் பாக்கி இருக்கு. இதை நம்ம காப்பாத்துவோம். ஃபைனலி ஒன்னே ஒண்ணாங்க இருக்கு. வெயிட் பண்ணுவோம். மேல எப்படியா கொண்டு போயிடும் அந்த பொம்மையை. திரும்பி பார்த்துச்சு, இந்த பொம்மை போயிடும். ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடணும். முடியுமா என்கிட்ட? பாருங்க எப்படி போதும் பாருங்க. அந்த சைடு திரும்பும் போது மூவ் பண்ணிடணும். திரும்பிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். எப்படியாவது மேல கொண்டு போயிடணும். திரும்பி பாரு. திரும்பி பார்க்க மாட்டேங்குது. எப்படியாவது மூவ் பண்ணு. மேல போயிடுறா. மேல போயிடுறா. ராசா மேல போயிடுறா. போயிட்டியாப்பா. செம. பாத்தீங்களா, இப்படிதான் ஸ்குவிட் கேம் கூகுள் சர்ச் இன்ஜின்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாம்சங் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு சாம்சங் யூசரா இருந்தீங்கன்னா. நீங்க சாம்சங் யூசரா இல்லைன்னா நல்லா இருப்பீங்க. இந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே. ஸோ சாம்சங் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு அற்புதமான ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க One UI 7 மூலியமா. அது என்னன்னு கேக்குறீங்களா? உங்களுடைய மொபைல் சாம்சங் கேலக்ஸி S சீரிஸா இருந்துச்சுன்னா அதுல HDR அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். கேலரிக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இமேஜ் அதுக்கப்புறம் வீடியோ தெளிவா தெரியறதுக்கு இந்த பகுதி உங்களுக்கு ஒத்துழைக்குது. ஸோ இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கிறதுனால உங்களுடைய கண்ணுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்சங் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த S சீரிஸ்ல இந்த பகுதியை ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் அறிமுகப்படுத்திருக்காங்க. சூப்பர் HDR கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாகிள் அறிமுகப்படுத்திருக்காங்க. நைட்டு வெளியில நீங்க உங்க மொபைலை ஓபன் பண்ணி இந்த இமேஜ் வீடியோ எல்லாம் பார்க்கும் போது HDR கண்டென்ட் ஓபன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது அஃபெக்ட் பண்ணும். அதுக்காகவே இந்த டாகில் கொடுத்திருக்காங்க. இதை ஆஃப் பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் தாங்க, இதை தாங்க நாங்க சொல்ல வந்தேன். அதுவும் One UI 7ல அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. சாரி நண்பர்களே, இந்த வீடியோல 3 முத்தான அப்டேட்டை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த 3ல ஏதாவது உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல.
அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.